வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசான். இது அஸ்ட்ரோமைண்ட் கன்சல்டன்ட் சேனல். தாங்கள் இதுவரை அளித்து வந்த மேலான ஆதரவிற்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் தலைப்பு, அறிவிலும் புத்தியிலும் சிறந்த ஜாதகர் யார், அல்லது கல்வியில் சிறக்கும் மாணவர் ஜாதகம் எப்படி இருக்கும். பொதுவாக நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான காரகத்துவத்திற்கும் பண்பிற்கும் தன்மைக்கும் அதிபதிகளாக விளங்குகின்றன. அதுபோலவே சில பாவகங்கள் புத்திக்கும் கல்விக்கும் சிறந்த பாவகங்களாக மூலநூல்கள் வரையறை செய்துள்ளன. அந்த வகையில் கல்வி மற்றும் ஞான மேன்மைக்கு காரக கிரகங்களாக புதன், குரு ஆகிய இரு கிரகங்களும் மிக சிறப்பான புத்தி கூர்மையை, ஞானத்தினை ஜாதகர்களுக்கு வழங்கக்கூடிய கிரகங்களாக அமையும். அதை போன்றே பாவகங்களில் 2, 4, 5, 9 மற்றும் 11 முறையே 2ஆம் இடம், அதாவது லக்னத்திலிருந்து 2வது வீடு ஆரம்ப கல்வி மற்றும் அடிப்படை அறிவை குறிக்கும். லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் உயர்நிலை கல்வி மற்றும் பொதுவான கல்வி அறிவை குறிக்கும். 5வது பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் உயர்கல்வி, நினைவாற்றல், படிக்கும் திறமை, கிரகிக்கும் சக்தி ஆகியவற்றை கொடுக்கும் மிக முக்கிய ஸ்தானமாக இந்த 5ஆம் பாவம் விளங்கும். இந்த பாவம்தான் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படக்கூடிய உருவாக்கும் திறன், அதாவது மிகவும் ஈடுபாட்டோடு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள தூண்டக்கூடிய ஸ்தானமாக இந்த ஸ்தானம் வரும். ஒரு ஆசையை, விருப்பத்தை, ஒரு கலைத்திறனை, ஒரு கலைத்திறனோடு கூடிய ஒரு ஆர்வத்தை ஜாதகருக்கு படிப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இது வரும். அடுத்தது பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடம். பாவத் பாவக விதிப்படி 5ஆம் வீட்டிற்கு 5ஆம் பாவகமாக மற்றும் லக்னத்திற்கு பாக்கியஸ்தானமாகவும் இந்த 9ஆம் இடம் வரும். உங்கள் புத்தி, நினைவாற்றல், கலைத்திறனை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும், உங்கள் லக்னத்திற்கு பெருமை சேர்க்கும், கௌரவிக்கும் பாக்கியஸ்தானமாக இது வருவதால் சிறந்த ஆராய்ச்சி மனோபாவத்தை ஜாதகருக்கு உண்டு பண்ணி பட்டப்படிப்பு, மேல் படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு போன்ற உயர்கல்வி சார்ந்த நுட்பத்திறனை ஜாதகருக்கு வழங்கும். அடுத்தது கடைசியாக 11ஆம் இடம். இது லாபஸ்தானம் என்றும் அழைக்கப்படும். நினைத்ததை அடையக்கூடிய வெற்றி ஸ்தானமாகவும் மூல நூல்கள் சிறப்பித்து கூறக்கூடிய பாவம். தான் கற்ற பெற்ற ஆராய்ச்சி, பட்டப்படிப்பு மற்றும் அறிவுத்திறனை உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அதில் ஒரு வெற்றியை கொடுத்து உலகம் முழுவதும் ஜாதகருக்கு மேன்மேலும் சென்ற இடமெல்லாம் லாப மேன்மைகளை தங்கள் துறைகளில் பெற்று அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை ஜாதகருக்கு வாரி வழங்கக்கூடிய வெற்றி ஸ்தானம். கிரகங்களை பொறுத்தவரையில் வித்யாகாரகன் புதன் புத்திக்கும் அறிவு கூர்மைக்கும் வித்தைக்கும் காரகனாக வருவதால் ஆரம்ப நிலை மற்றும் உயர்நிலை கல்விகளுக்கு அவரை பொறுப்பேற்பார். புதன் ஒரு இளமை கிரகம், மேலும் சுறுசுறுப்பான சமயோஜித புத்தி ஆகியவற்றை தன்னுள்ளே கொண்டிருக்கும் கிரகம். ஆதலால் ஆரம்பம் மற்றும் உயர்நிலை கல்விகளுக்கு பொதுவாக புதனை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு ஜாதகர் வளர்ந்து மெச்சூரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அடையும் போது ஓரளவிற்கு குருவின் தன்மைகளான ஆராய்ச்சி, ஞானம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய 9, 11ஆம் இடங்கள் செயல்படும் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேற்சொன்ன கல்வி ஸ்தானங்களின் அதிபதிகள் பலம் பெற்றிருப்பதும் சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பாவியரோடு சேராத பலம் பெற்ற புதன் தங்கள் ஒளி அல்லது பார்வையை கொடுப்பதும் சிறந்தது. சிறந்த ஞானத்திற்கு காரகனாகிய குரு பலம் பெறுவதும், அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரியோணம் மற்றும் நட்பு ஸ்தானங்களில் இருப்பதும், கல்வி ஸ்தானங்களாகிய 2, 4, 9 மற்றும் 11 அல்லது அதன் அதிபதிகளை பார்ப்பதும்
கல்வி யோகங்களை ஜாதகருக்கு அளிக்கும். இப்போ ஒரு ஜாதக நண்பரோட கட்டத்துல கலைகள், அதாவது நுண்கலைகளுக்கு அதிபதியாகிய சந்திரனுக்கு கேந்திர வீடுகளான சந்திரன் நின்ற ஸ்தானத்திற்கு 4, 7, 10 ஆகிய இடங்களில் அல்லது சந்திரனோடு புதன் குரு சேர்ந்து இருப்பது வித்யா கஜகேசரி யோகம் என்று அழைக்கக்கூடிய ஜாதகர் விரும்பிய உயர்கல்வியை பெறக்கூடிய யோகத்தினை பெறும் அமைப்பாகும். அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் தெரிந்த புத ஆதித்ய யோகம் என்ற சிறப்பான புதனும் சூரியனும் இணைந்து அமரக்கூடிய யோகம். ஒரு ஜாதகருக்கு இந்த புத ஆதித்ய இணைவு லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்கள்ல மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா ஜாதகர் நேர் வழியில நல்ல தன்மையில தன்னோட அறிவை உபயோகப்படுத்தி தான் சார்ந்த துறைகள்ல பிறர் போற்றும் வெற்றியை பெறுவார் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஞானகாரகன் குரு தனது சுப ஒளியை அல்லது பார்வையை 5ஆம் பாவ அதிபதிக்கு தருவதும் கல்வி, புக்தி, நினைவாற்றல், கணித அறிவு ஆகியவற்றுக்கு காரக கிரகமாகிய புதன் ஜாதகத்தில் நீச்சம், அஸ்தமனம் மற்றும் பகை அடையாமல் 6, 8, 12 ஆகிய துஸ்தானங்களில் மறையாமல் இருப்பதும் நல்லது. புதன் லக்னத்திற்கு மறையாமல் 2, 4, 5, 7, 9, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் இருந்து நல்ல கிரக சேர்க்கை தன்னுடைய நண்பர்களோடு கூடி இருப்பது மிகவும் விசேஷமாக இருக்கும். இப்ப ஜாதகருக்கு லக்னத்திலேயே குருவோ புதனோ இருந்து சுபகிரக ஒளி சேர்க்கை இல்லை லக்னாதிபதியோட சேர்ந்து அமர்றது, இந்த நிலைகள் எல்லாம் ஜாதகருக்கு மிகச்சிறப்பான அறிவு ஞான தேடல்களை உண்டு பண்ணி ஞானிகளோடு உட்கார்ந்து பேசக்கூடிய வல்லமையை ஜாதகருக்கு கொடுக்கும். இப்போ லக்னத்திலேயே புதன் குரு இருக்கிறதெல்லாம் திக்பலம் பெறக்கூடிய அமைப்புகளை மேற்கூறிய இரு சுபகிரகங்களுக்குமே கொடுக்கும். ஜாதகர் தன் அறிவால் தன் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உயர்தரமான ஞான அமைப்பினை பெற்றிருப்பார். இப்ப 5ஆம் பாவ அதிபதியெல்லாம் ஆட்சி உச்சம் அல்லது மூல திரிகோணம் போன்ற அமைப்புகளை அடைந்து குரு அல்லது சுபகிரகங்களின் ஒளியை பெற்று அதன் தசாபுக்திகள் நடத்தும் பொழுதும் 5ஆம் அதிபதி லக்னம் அல்லது லக்னாதிபதியுடன் தொடர்பு கொள்வது புத்தி கூர்மையும் சாதனைகளை செய்யும் ஆற்றலையும் ஜாதகருக்கு கொடுக்கும். உயர்நிலை மற்றும் ஆராய்ச்சி கல்வியை கொடுக்கக்கூடிய 4 மற்றும் 9ஆம் பாவங்களுக்கு அதிபதிகள் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்து பலம் பெறும்போது லக்னாதிபதி 2, 5, 10, 11 ஆகிய அதிபதிகளுடன் சுப தொடர்பு கொள்ளும் போது அவர் தனது கல்வியில் விருதுகள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஞானம், உயர்குணம், ஆசிரியர் தன்மையை குறிக்கும் குரு உச்சம் அல்லது ஆட்சி வலுப்பெற்று கல்வி ஸ்தானங்களாகிய 2, 4, 5, 9 அல்லது புத்திக்கு காரகனாகிய புதனை பார்ப்பது நல்ல யோகம். குரு கேந்திரங்களில் அமைந்து சந்திரன் புதனுடன் சேர்ந்து கேச வித்யா கேசரி யோகம் போன்ற யோகங்களை அமைப்பது மிகச்சிறந்த அறிவு மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாணவர் படிக்கும் காலத்திலோ அல்லது தேர்வுகள் எழுதும் காலத்திலோ லக்னாதிபதி 4, 5, 9, 10, 11ஆம் அதிபதிகளின் சுப ஒளியை பெற்று தசாபுக்தி நடத்தும் நேரங்களில் ஜாதகருக்கு அதிக மதிப்பெண்களோடு வெற்றியை உறுதி செய்யும் கிரக அமைப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். நன்றி நண்பர்களே, இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு வித்தியாசமான தலைப்பில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது ஆஸ்ட்ரோமைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி. வாழ்க வளமுடன்.